Taste the Daily. நாகப்பட்டினம் மாவட்ட மக்களின் நலனை மறந்து தனியாரின் நலனுக்காக புதிய இடத்தில் ரெகுலேட்டர் அமைக்க முற்படும் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருக்கு கண்டனம். அதிமுக ஆட்சியில் கட்ட திட்டமிடப்பட்ட இடத்தில் ரெகுலேட்டர் அமைக்க வேண்டும், இல்லையென்றால் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரிக்கை. மறைந்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ குணசேகரன் உடலுக்கு முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி முன்னிலையில் அனைத்து கட்சியினரும் இரங்கல். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது பல்வேறு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்கியவர் முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி புகழாரம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 3.5 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். பச்சிளம் குழந்தைகளை பாலியல் ரீதியில் துன்புறுத்தும் காமுகன்களின் எண்ணிக்கை திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரிப்பதாக மக்கள் கடும் சாடல். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விடுதி காவலாளிக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். மகிழா நீதிமன்ற நீதிபதி உத்தரவு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட கொடூரம். பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் லட்சணம் இதுதானா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அங்கன்வாடி மையத்தில் 4 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த நபர் தலைமறைவான நிலையில் உடந்தையாக இருந்த பெண் ஊழியர் சிக்கினார். பெண் குழந்தைகள் மீதான பாலியல் சீண்டல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலினின் இரும்பு கரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் நிறைவு. அதிமுக சார்பில் வேட்புமனுவை தாக்கல் செய்த வழக்கறிஞர் இன்பதுரை, தனபால் ஆகியோர் போட்டியின்றி தேர்வு. இந்தியா முழுவதும் 6,491 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிப்பு. இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் ஒரே நாளில் 358 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 25 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தமிழகத்தில் மொத்தம் 219 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6ஆக உயர்வு. நான் முதல்வன் இல்லம் தேடி கல்வி என்ற திட்டங்களை தொடர்ந்து ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் பட்டியலின மக்களை ஏமாற்ற பொழிவு திட்டத்தை தொடங்கிய ஸ்டாலின் அரசு. மாணவர்களின் கல்வியை மேம்படுத்த அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட விலையில்லா கணினி, கல்வி உதவித்தொகை இதுபோன்ற திட்டத்தை அமல்படுத்தாமல் மாணவர்களுக்கு சோப்பு, சீப்பு இவைதான் தேவையா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. நெல்லை, வேலூர் உள்ளிட்ட 14 மாநகராட்சிகளில் 3,360 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அம்ருத் 2.0 திட்டத்தின் கீழ் மக்களை ஏமாற்ற திட்டமிடும் ஸ்டாலினின் விளம்பர மாடல் அரசு. 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட சென்னை தத்தளித்த நிலையில் 14 மாநகராட்சிகளின் நிலை என்ன ஆகப் போகிறதோ என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், உடன்பிறப்புகளின் கமிஷன் சேகரிப்பு திட்டத்திற்கு இது தொடங்கப்பட்டதா என்றும் சந்தேகம். எத்தனை வழக்குகளில் புலன் விசாரணை நிலுவையில் உள்ளன என சென்னை மாநகர காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. ஜூலை 8ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு உத்தரவிட்ட நீதிமன்றம், சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பிறகு மக்களுக்கு எதுவும் சென்றடைவது இல்லை என்றும் குற்றச்சாட்டு. திமுக பிரமுகரின் அழுத்தத்திற்கு பணிந்து பாலியல் வழக்கை சரியாக கையாளவில்லை என புகார் அளிக்கப்பட்ட நிலையில் திருமங்கலம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம். அனைத்து துறைகளிலும் ஆளுங்கட்சியினரின் அழுத்தம் இருந்தால் எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. திருப்பூரில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் 3 லட்சம் ரூபாய் இழந்த வணிக நிறுவன மேலாளர் விஷம் குடித்து தற்கொலை. ஆன்லைன் ரம்மி விளையாட்டை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு நிரந்தரமாக தடை செய்ய திராணி இல்லாததால் அப்பாவி மக்கள் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ கஞ்சா சிக்கியது.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஈரோட்டில் போதை மாத்திரைகள் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் இளைஞர்களை சீரழிக்க பல வகைகளில் போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக மக்கள் வேதனை. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 450 கிலோ குட்கா சிக்கியது. போதையின் பாதையில் தமிழ்நாடு பயணிப்பதையே ஸ்டாலின் அரசு விரும்புவதாக மக்கள் கடும் தாக்கு. தேனி மாவட்டத்தில் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 7 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கல்லூரி மாணவனை தாக்கி 74,000 ரூபாய் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து 5 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கினால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ளதாக மக்கள் கடும் விமர்சனம். சேலம் மாவட்டம் மேட்டூரில் கடைகளை மறைக்கும் வகையில் பேனர்களை வைத்து திமுகவினர் அராஜகம். ஆளுங்கட்சி என்ற அகந்தையில் திமுகவினரின் அட்டூழியங்கள் கட்டுக்கடங்காமல் செல்வதாக வியாபாரிகள் குற்றச்சாட்டு. கூட்டணி ஆட்சிதான் எங்கள் நிலைப்பாடு என மீண்டும் மீண்டும் திட்டவட்டமாக திருமாவளவன் கூறுவதால் திமுக தலைமை கலக்கம். கூட்டணிதான் தொடர் வெற்றிக்கு காரணம் என மேடைக்கு மேடை ஸ்டாலின் பிதற்றி வரும் நிலையில் ஆட்சி மற்றும் அதிகாரத்தில் பங்கு என திருமாவளவன் தொடர்ந்து பேசி வருவதால் கூட்டணியில் சலசலப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே சக்கரத்தின் அச்சு முறிந்து 15 பயணிகளுடன் ஸ்டாலின் அரசு தகர டப்பா பேருந்து ஏரியில் இறங்கியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக பேருந்துகளை பராமரிக்காமல் போக்குவரத்து துறை மக்களின் உயிரோடு விளையாடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் உள்ள ஆதி திராவிடர் துவக்கப் பள்ளியில் ஆசிரியர் பற்றாக்குறையை கண்டித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா. ஸ்டாலின் அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பாததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. மக்களுக்கு முறையான பாதுகாப்பான பேருந்துகளை கூட இயக்க திறனில்லாத விடியா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு நிலையான வளர்ச்சி இலக்குகளில் ஐரோப்பிய நாடுகளின் சராசரி அளவை மிஞ்சிவிட்டதாக வெற்று பெருமை பேசும் ஸ்டாலின் தங்கள் ஆட்சியின் அவலத்தை மறைக்க கூஜா தூக்கும் குழுவினர் மூலம் பொய்யான மிகைப்படுத்தப்பட்ட ஒப்பீடுகளை பரப்புவதை விடுத்து உண்மையான வளர்ச்சியை ஏற்படுத்த மக்கள் வலியுறுத்தல். பள்ளி மாணவிகளிடம் நீங்கள் எல்லாம் குப்பை வேலைக்குத்தான் தகுந்தவர்கள் என்று கூறியதுடன் தவறான முறையில் ஆசிரியர் நடந்து கொள்வதாக கூறி பாதிக்கப்பட்ட மாணவிகள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் புகார். ஒழுக்கத்தை மீறும் ஆசிரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. மூன்று மாதத்திற்கு ஒருமுறை தங்களுடன் ஒன்றாக அமர்ந்து பிரியாணி சாப்பிடுவது போல் போட்டோ ஷூட் எடுக்கும் முதலமைச்சரின் நடவடிக்கைக்கு தூய்மை பணியாளர்கள் கடும் கண்டனம். முறையான ஊதியம், உயிர் உத்தரவாதம், பாலியல் துன்புறுத்தல் போன்றவற்றை அனுபவித்து வரும் எங்களிடம் தங்களின் தேவைகள் குறித்து கூட கேட்க நேரமில்லையா என்று தூய்மை பணியாளர்கள் கேள்வி. கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்டுவது தொடர்பான தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை. வழக்கு தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருவண்ணாமலை கோவில் தாமரை குளத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆக்கிரமிப்பு கட்டிடங்களுக்கு எந்த ஆவணத்தின் அடிப்படையில் மின் இணைப்பு வழங்கப்பட்டது என பதிலளிக்க மின் வாரியத்திற்கு ஆணை. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத சங்கராபுரம் காவல் ஆய்வாளரை பணியிடை நீக்கம் செய்ய கள்ளக்குறிச்சி எஸ்பிக்கு ஹைகோர்ட் ஆணை. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத ஆய்வாளர் விநாயக முருகன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவு. திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஓடிடி தளங்களில் சினிமா பார்ப்பது அதிகரித்திருப்பதால்
திரையரங்குகள் வெகுகாலம் நீடிக்காது என உரிமையாளர்கள் சிந்திக்க வேண்டும் என அறிவுரை. சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். தமிழகத்தில் தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் உளவுத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே திமுக நிர்வாகி வீடு உட்பட 2 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீச்சு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெட்ரோல் குண்டு கலாச்சாரம் தலை தூக்கி உள்ளதால் யாருக்குமே பாதுகாப்பு இல்லா அவலம் உள்ளதாக குற்றச்சாட்டு. சென்னையில் விமானத்தின் மீது மீண்டும் லேசர் ஒளி அடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு அருகே காதல் விவகாரத்தில் கூடுதல் காவல்துறை இயக்குநர் காரில் இளைஞர் கடத்தப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தை போன்று ஆள்கடத்தல் சம்பவங்களும் அதிகரித்து வருவதாக வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் கம்மராஜபுரம் மதுரமங்கலம் பகுதிகளில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 75 நாட்களாகியும் பணம் வழங்காமல் இழுத்தடிக்கும் விடிய அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். விடியா ஸ்டாலின் அரசு பாடுபட்டு உழைத்த தங்களின் வயிற்றில் அடித்து வருவதாக விவசாயிகள் வேதனை. நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் வழக்கில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய தவறிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் விநாயக முருகனை சஸ்பெண்ட் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விடியா அரசின் முதல்வர் பொறுப்பு வகிக்கும் காவல்துறைக்கு நீதிமன்றங்களில் குட்டு விழாத நாளே இல்லை என மக்கள் விமர்சனம். விடியா ஆட்சியின் தோல்விக்கு சாட்சியாக குப்பைகள் மற்றும் மது பாட்டில்களால் சூழப்பட்ட அவல நிலையில் காட்சியளிக்கும் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகம். அரசு மருத்துவமனைகளை கண்டுகொள்ளாமல் மாரத்தான் புகழ் அமைச்சர் பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாரா என மக்கள் காட்டமாக கேள்வி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியில் சிலிண்டர் வெடித்து 2 படுகாயம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளிகளில் பாதுகாப்பு விதிகள் பின்பற்றப்படாததே இதுபோன்ற விபத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெற்றோருடன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு பள்ளி மாணவர்கள். ஆதனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு ஆதிதிராவிடர் துவக்க பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லை என்றும் இதனால் தங்களது படிப்பு வீணாகி வருவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பள்ளங்கி கோம்பை பகுதியில் திமுக பிரமுகர் ஆக்கிரமித்துள்ள தனது இடத்தை மீட்டுத் தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற பெண். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் நடத்தி வரும் அராஜகத்தால் நிம்மதியை இழந்து தவிக்கும் மக்கள். திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவிலில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு தெப்பத்தில் எழுந்தருளிய பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன். ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம். தமிழ்நாட்டில் 9 இடங்களில் 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி.
அதிகபட்சமாக தூத்துக்குடி மற்றும் மதுரை விமான நிலையத்தில் தலா 102 டிகிரி பாரன்ஹீட் வெயில் பதிவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட 15 மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே நடுக்கடலில் சிங்கப்பூரைச் சேர்ந்த சரக்கு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் 18 ஊழியர்கள் கடலில் குதித்து உயிர் தப்பினர். தீப்பிடித்த சரக்கு கப்பலில் இருந்த 650 கண்டெய்னர்களில் 50 கண்டெய்னர்கள் கடலில் விழுந்ததால் பரபரப்பு. அமெரிக்காவில் இருந்து ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழ் இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவின் சர்வதேச விண்வெளி பயணம் ஒத்திவைப்பு. இன்று மேற்கொள்ள இருந்த 4 வீரர்களின் சர்வதேச விண்வெளி நிலைய பயணம் மோசமான வானிலை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலம் மும்பை அடுத்த தானேவில் ரயிலில் இருந்து தவறி தண்டவாளத்தில் விழுந்து 6 பயணிகள் உயிரிழந்த பரிதாபம். புறநகர் மின்சார ரயிலில் கூட்ட நெரிசல் காரணமாக படிக்கட்டில் பயணம் செய்தவர்கள் உயிரிழந்த சோகம். டெல்லி தயாள்பூர் பகுதியில் 9 வயது சிறுமி கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைத்து கொலை. சிறுமியின் வீடு அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சூட்கேஸில் ஆடைகள் களையப்பட்டு சிறுமி சடலமாக மீட்பு. இயக்குனர் பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ள தலைவன் தலைவி படத்தின் முதல் பாடலை வெளியிட்ட படக்குழு. இப்பாடலை சுப்லக்ஷ்மி உடன் சந்தோஷ் நாராயணன் பாடிய பொட்டல முட்டாயே பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. போயப்பதி சீனு இயக்கத்தில் நடிகர் பாலகிருஷ்ணா நடித்துள்ள அகண்டா 2 படத்தின் டீசர் வெளியீடு. திரைப்படம் வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள நிலையில் படத்தின் டீசருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. மலேசியாவின் பேராக் மாகாணத்தில் கார் மீது மோதி சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து பேருந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் பலியான பரிதாபம். விபத்தில் காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. காசாவை நோக்கி சென்று கொண்டிருந்த நிவாரண கப்பலை சிறைப்பிடித்த இஸ்ரேல் படை. நிவாரண கப்பலான மேட்லீனில் இருந்த 11 பேருடன் சேர்த்து தானும் இஸ்ரேலிய படைகளால் இடைமறித்து கடத்தப்பட்டதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா தன்பர்க் தகவல். 9வது TNPL கிரிக்கெட் தொடரின் முதற்கட்ட லீக் சுற்று ஆட்டத்தில் நெல்லையை வீழ்த்திய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி. முதலில் ஆடிய சேப்பாக் அணி 20 ஓவரில் 7 விக்கெட்டை இழந்து 212 ரன்கள் எடுத்த நிலையில் 9 விக்கெட்டுகளை இழந்து 171 ரன்களை மட்டுமே எடுத்து நெல்லை அணி தோல்வி. லெஜெண்டரி வீரர்களுடன் ஒருநாள் என்ற நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக ICCயின் ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி இடம்பெற்றுள்ளார். இந்த சிறப்பான தருணத்தை நினைத்து நான் எப்போதும் மகிழ்ச்சியடைவேன் என மகேந்திர சிங் தோனி கருத்து.